அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சுக்கிர பகவானின் பெயர்ச்சி. சுக்கிர பகவான் நவ கிரகங்களையே ஒரு சுப கிரகம். ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஒரு மன சந்தோஷத்தையும் சில இன்பங்களையும் அப்படின்னா வாழ்க்கையில் நம்ம பிறந்து எத்தனையோ முயற்சிகள் எடுக்கிறோம், காலம் கடந்து வந்துட்டு இருந்தாலும் சில சந்தோஷங்கள் அடையக்கூடிய சில விஷயங்கள் நமக்கு கிடைக்கும்போது தான் நம்ம ஒரு மகிழ்ச்சிங்கிற ஒரு நிலையை நம்ம அடையிறோம். அது இல்லாத போது என்னவோ கஷ்டம்னே காலம் பூரா இருக்குது, எப்போ தான் நமக்கு ஒரு விடிவு காலம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து அப்படியே போராட்டத்திலேயே போயிட்டு இருக்கும்போது அந்த வாழ்க்கையில் ஒரு சந்தோஷங்கிறது இல்லாத போது வாழ்க்கை ரொம்ப வெறுக்க செய்யும். ஆனால் அப்படி இல்லாத அந்த வெறுப்புத்தன்மை இல்லாத ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நவ கிரகங்களையே சுக்கிர பகவான் தாங்க. ஆமாங்க, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதியாகவும் 12ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய சுக்கிர பகவான். அப்போது இந்த சுக்கிர பகவான் நமக்கு நல்ல ஸ்தானத்தில் இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு ஒரு சுகத்தையும் சந்தோஷத்தையும். ஏன்னா சுக்கிரனுங்கிறது வீடு, வண்டி, வாகனம், அதே மாதிரி ஒரு ஆணுக்கு பெண், அதாவது மனைவி ஸ்தானத்தை குறிக்கக்கூடியதும் இந்த சுக்கிர பகவான் தான். அப்போது இந்த சுக்கிரன் பலமாக இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கையில் வளர்ச்சிங்கிறது ஒரு மகிழ்ச்சிங்கிறது அடைய முடியும். அப்போது இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி பார்த்துட்டோம்னா உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்துக்கு சஞ்சாரம் பண்ண போகிறாருங்க. அப்போ இது அற்புதமான ஒரு பெயர்ச்சி. இந்த பெயர்ச்சியால் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட ஒரு சிறப்பான ஒரு நல்ல பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மிதுனம் புத்திசாலித்தனம் ஆச்சுங்களா. மிதுன ராசிக்காரர் பார்த்தோம்னா வளன்னு நீங்கள் பேச மாட்டீங்க, ஆனால் பேசுனா அடுத்தவங்க ரசிக்கிற மாதிரி பேசுவீங்க. ஏன்னா யோசித்து சிறப்பாக பேச தெரிஞ்சவங்க இந்த மிதுன ராசிக்காரர். அதே சமயத்தில் நீங்கள் அற்புதமான ஒரு மற்றவங்களுக்கு ஐடியாக்களை கொடுக்கக்கூடியவங்களாக தான் இருப்பீங்க. ஆனால் அடுத்தவங்களுடைய பிரச்சனையா இது இப்படி செய், இப்படி பண்ணு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது கச்சிதமாக இருக்கும். சரிங்களா? அந்த அளவுக்கு ஒரு திறமைசாலிகள் தான் இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க. என்ன வாழ்க்கையில் மட்டும்தான் கொஞ்சம் போராட்டம், எல்லாம் கஷ்டப்படுவீங்க. ஆனால் நமக்கு பார்த்தோம்னா வேலையிலையும் சில பிரச்சனைகள் இருக்கும். ஈஸியாக கிடைக்கிற வேலை ரொம்ப கடுமையாக போராடினாலும் அந்த வேலை வாங்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. அப்புறம் அந்த வேலையில் பார்த்தோம்னா ரொம்ப ஒன்று லாங் டிஸ்டன்ஸாக இருக்கும், இல்லை நம்ம படித்தது ஒன்றா இருக்கும், ஆனால் செய்கிற வேலை ஒன்றா இருக்கும், இல்லை படித்த வேலைக்கு ஒரு வேலை கிடைச்சாலும் அதுக்கு தகுந்த சம்பளம் இல்லாமல் இருக்கும். ஆரம்பத்திலேருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேங்க, ஆனால் ஒரு இடத்துல நிரந்தரமாக வேலை செய்ய முடிய மாட்டேங்குதுங்க. இன்றைக்கி வெளிநாடு வெளியூர் எல்லாம் பண்ணுறேங்க, ஆனால் என்ன சம்பாரித்து எவ்வளோ மிச்சம் பார்த்தோம்னா ஒன்றும் இல்லைங்க. இப்படி தான் மிதுன ராசிக்காரரு ஒவ்வொரு காலகட்டத்தையும் அப்படியே தாண்டி கஷ்டப்பட்டு வந்துட்டுருப்பீங்க. ஆனால் அதுக்குன்னு முயற்சி மட்டும் நீங்கள் எடுக்காமல் இருக்கவே மாட்டீங்க. எப்போவுமே உங்களுடைய முயற்சிகள் தொடர்ந்து எடுத்துகிட்டு தான் இருப்பீங்க. ஆனால் அதே சமயத்தில் பார்த்தோம்னா சிலருக்கு மிதுன ராசிக்காரர் இப்போ சமீப காலத்தில் பார்த்துட்டோம்னா இடம் மாற்றங்கள் ரொம்பவுமே ஒரு சிக்கலை கொடுத்துட்ருக்கும் ஆச்சுங்களா. ஒரு வேலையில் இருந்த வேலையில் போயிடுச்சு, புதிய வேலை நான் தேடிட்டுருக்கிறேன். சிலருக்கு பார்த்தோம்னா இருக்கிற வேலையிலேயே பிரச்சனை இருக்குது, கம்முன்னு விட்டுட்டு வெளியே வந்துடலாமா அப்படிங்கிறது. இது எல்லாமே பார்த்தோம்னா எப்படி நடக்கும்னா எதிர்பாராமல் ஒவ்வொரு பிரச்சனைகள் எப்படி நடந்ததுன்னே தெரியல, சரியாக போயிட்டு இருந்ததுங்க, திடீர்னு பார்த்தா ஒரு பிரச்சனை ஆகி போச்சுங்க. இப்படி சிலருக்கு வேலையில் தான் பிரச்சனைனா சிலருக்கு குடும்பத்திலேயே பிரச்சனையாக இருந்திருக்கும். ஆமாங்க, திருமண வாழ்க்கையில் பார்த்தோம்னா சிலருக்கு வாழ்க்கை பங்கப்படக்கூடிய அளவுக்கு, பாதிப்புகள் அடையக்கூடிய அளவுக்கு 3வது மனிதனுடைய தலையீடுகளால் தன் குடும்ப சந்தோஷங்கிறது இழந்து நான் தவிச்சிட்டு இருக்கிறேன். அடுத்தவங்களுக்கு முன்னால் பார்த்து புறாம்படுற அளவுக்கு வாழ்ந்த குடும்பம் வாழ்ந்துட்டு இருந்தோம். அதிசயம், உண்மையிலேயே அற்புதங்கிற அளவுக்கு வளர்ச்சியாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா எல்லாமே யார் கண்ணு பட்டதுன்னு தெரியலைங்க. இல்லை இப்போ போராட்டமாக போயிடுச்சு, சரியாக புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. கணவன் மனைவிக்குள்ளே இருந்த ஒரு நிம்மதி சந்தோஷங்கிறது இல்லாத அளவுக்கு ஆனதுக்கு காரணம் பெரிய பிரச்சனையும் ஒன்றும் கிடையாது. ஆனால் பார்த்தா பிரச்சனையாக போயிட்டுருக்கு. இந்த சிக்கலெல்லாம் எப்படி தீர்க்கறது, யாருக்கிட்ட சொல்கிறது? வெளியில் சொன்னால் நமக்கு தான் அது நல்லா இல்லை, சொல்லாமல் இருந்தாலும் இந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கு வழி இல்லை. நேரங்கீது மாறுமா, நல்ல புத்திகீது வருமா, இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வருவோமா? இந்த போராட்டத்தில் இருக்கிற உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் பாருங்கள். சுக்கிரன் 8ஆம் இடத்துல அஸ்தமாக இருந்தது. அப்போ 8ஆம் இடங்கிறது அதாவது நம்மளுடைய சந்தோஷத்தை இழந்த காலகட்டமாக இருந்தது கடந்த காலத்தில்
ஆச்சுங்களா? ஏதோ ஒரு பிரச்சனை வந்து நம்மளை பெரிய அளவில் பாதிச்சிருக்கும். சிலருக்கு பார்த்தோம்னா அதாவது யாரை நம்பணுமோ அவங்களாலேயே நமக்கு இடைஞ்சல் வந்திருக்கும். ஆனால் அந்த சூழ்ச்சியில் இருந்து மீண்டு வந்து நம்மளுடைய மகிழ்ச்சியை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான இந்த பெயர்ச்சி உங்களுடைய சில சிக்கல்களை, சில சிரமங்களை தீர்த்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு இந்த பயிற்சி அமையப்போகுதுங்க. அது மட்டும் கிடையாதுங்க. உங்கள் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதாவது 9ஆம் பார்வையாக, அதாவது 9ஆம் இடத்தை பார்க்க போகுதுங்க. அப்போ அந்த இடத்துல சுக்கிரன் பயிற்சி இல்லைங்களா? அப்போ 9ஆம் இடங்கிறது அதாவது தகப்பன் ஸ்தானம்னு சொல்லுவோம், பாக்கிய ஸ்தானம்னு சொல்லுவோம். அது அற்புதமான ஒரு இடம்தான் இந்த 9ஆம் இடம். இந்த 9ஆம் இடத்துல இந்த சுக்கிரன் இருக்கிறது பயிற்சி ஆகிறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஜென்மத்தில் இருக்கிற குரு ஆச்சுங்களா, அந்த 9ஆம் பாவகத்தை இந்த சுக்கிரனை பார்க்கறதுனால அந்த இடம் சுபகிரகம் இன்னும் பளிச்சுன்னு ஒரு வெளிச்சத்துக்கு வருதுங்க. அப்போது தகப்பன் உறவு முறைகளையும் தாய் தகப்பனுடைய சொந்த பந்தத்திலையும் சில சங்கடங்களையும் சலிப்புகளையும் சந்தித்து சில இழப்புகளையும் இழந்து நாம் ஒரு தனிமரமாக நின்னாலும் ஆனால் அவங்களுக்கு முன்னால் வாழ்ந்து காட்டணும்னு நினச்சி முயற்சி எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த வாய்ப்புகள் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. சரிங்களா? அதே நேரத்தில் தகப்பன் தாய் உறவு முறைகளில் தனக்கு இருந்த சில சங்கடங்களையும் போப்பீங்க, போயிர் விளைகிறோம். அதே நேரத்தில் அவங்க பெருமையாக நினைக்கிற அளவுக்கும் அவங்களுடைய மகிழ்ச்சி நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சில ஒரு அற்புதமான வாய்ப்புகளும் நிச்சயமாக உங்களுக்கு அமைஞ்சே தீருங்க. இன்னும் சொல்ல போனோம்னா சிலருக்குலாம் பார்த்தோம்னா பூர்வீகத்தில் ஒரு இடம் இருக்குது, இல்லை நம்ம ஒரு வாங்கின இடம் இருக்குது, அதை வந்து விற்க முடியல, மாற்றத்தை பண்ண முடியல, வித்துட்டு வேறு ஏதாவது ஒன்று பண்ணலாமான்னு நினைக்கிறோம், இல்லையா அந்த இடத்துல வீடு கட்டலாம்னு நினைக்கிறோம், ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி எதிர்பார்க்கணும்னு நினைக்கிறேங்க. ஆனால் செய்யலாம்னு நினைக்கிற போது அதாவது இந்த மாதம் அடுத்த மாதம் 6 மாதம் இப்படியே தள்ளி தள்ளி போயிட்டுருக்குது. இன்றைக்கி எல்லாமே உருவானாலும் ஆனால் முழுமையாக எதையுமே செய்ய முடிய மாட்டேங்குதுங்க, பாதிலேயே நிற்குதுங்க. அப்படிங்கிற சில பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் இது. சிலருக்கு சட்ட சிக்கல்கள் இருக்கும். மிதுன ராசிக்காரருக்கு இயல்பாகவே பார்த்தோம்னா சில தேவையில்லாத நம்ம யார் அதிகமாக நம்புகிறோமோ அந்த இடத்துல ஒரு பிரச்சனைகள் ஏற்படும். அது பணத்தை கொடுத்து இழந்திருப்போம், இல்லை மற்றவங்களுக்கு ஒரு உதவி செய்து அந்த இடத்துல அவங்களுக்கு உதவி செய்ததுனால நாம் கடனாளி ஆகியிருப்போம். இப்படி சில பிரச்சனைகள். ஆனால் அந்த மாதிரி பிரச்சனைகள் கண்டிப்பாக இது முடியக்கூடிய ஒரு காலகட்டம். அதாவது ஒரு அரசாங்க சார்ந்த விஷயத்தில் அதாவது சில கோர்ட் வழக்குகள் நடந்துகிட்ருக்குங்க, தீர்வுக்கு வரமாட்டேங்குது, தள்ளி தள்ளியே போயிட்டுருக்குது. நாம் எதிர்பார்க்கக்கூடிய நம்மளுடைய பணத்தையும் கொடுத்து இன்றைக்கி வந்து இழந்து அதை போராடி ஜெயிக்க முடியல. இப்படிங்கிற சில பிரச்சனைகள் எல்லாமே நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் தீர்த்துக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அமையப்போகுதுங்க. அதே நேரத்தில் உங்களுடைய அந்த பாவகத்தில் ராகு இருப்பதனால இந்தோடைய செயற்கை பலம் உங்களுக்கு சில விதமான சில ஒரு மனக்குழப்பங்களை ஏற்படுத்தினாலும் குருவின் பலம் பெற்று இருக்கிறதுனால அது ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தையும் ஒரு தூர பிரயாணங்களால் நன்மைகள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும், அதே சமயத்தில் உங்களுடைய கனவுகள் ஆசைகள் என்னவோ அதை உருவாக்கிக்கிறதுக்கு அந்நிய மனிதர்களுடைய சப்போர்ட், சாதகமான வாய்ப்புகள், வேலையில் ஒரு சிறப்பான ஒரு சந்தோஷமான சில வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு சாதகமான வாய்ப்புகள் அமையக்கூடிய காலகட்டமாக இந்த பயிற்சி இருப்பதனால சரியாக பயன்படுத்துங்க. நிச்சயமாக உங்களுடைய முயற்சி அது ஒரு நல்ல வாய்ப்பை கண்டிப்பாக இந்த சுக்கிர பகவான் கொடுத்தே தருவார். இப்போ சொன்ன பலன் கோட்சார அடிப்படையில் நாம் உங்களுடைய ராசிக்கு இப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் பிறப்பு ஜனன ஜாதகம் உங்களுடைய முழுமையான பலன்களை அறிந்துக்க முடியும். காரணம் பிறப்பு ஜனன ஜாதகத்தில் தான் நம்மளுடைய லக்னம் என்ன தசாபுத்தி நடக்குது, என்ன அந்தரம் சூட்சமும் நடக்குதுங்கிறது முழுமையான பலன்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். வாழ்க்கையில் இந்த நேரத்தில் தான் நமக்கு இது செயல்படுத்த முடியும். அதாவது இந்த வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு முழுமையான பலன்கள், அது வாழ்க்கையாக இருக்கட்டும், அதை மட்டும் குடும்பமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், பண வரவாக இருக்கட்டும், எல்லா ஒரு முழுமையான பலன்கள் பிறப்பு ஜனன ஜாதகத்தில் தான் தெரிஞ்சுக்க முடியும்பதனால ஒரு முறை உங்களுடைய ஜாதகத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் பார்க்காமல் இருந்து நம்மகிட்ட பார்க்கணும் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் மூணையும் தெரியப்படுத்தி எங்கே இருந்தாலும் பரவாயில்ல ஆன்லைன் மூலியமாக கூட உங்களுடைய முழுமையான ஜாதக பலன்களை அறிந்து தெரிந்து புதிய முயற்சி எடுங்க. அற்புதமான ஒரு மாற்றத்தையும் ஒரு அற்புதமான வளர்ச்சியும் கண்டிப்பாக நீங்கள் அடைவீங்க அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.